Hi friends, this is Niveta. In the video 11th standard physics page number 183 unit 4 work energy power இந்த லெசனில் இருக்கிற law of conservation of energy இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போது நமக்கு வந்து ஃபேன் போடும்போது என்னாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எனக்கு என்னவா மாறுது, எனக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி லைக் நமக்கு காற்று தருதில்லை. ஸோ அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாகவும் அதுவும் கொஞ்சம் வந்து ஹீட் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகுது. இதே மாதிரி வேறு ஒரு விஷயம் இப்போ அயன் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அயன் பாக்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது கரெக்டாக. அப்போ ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எந்த எனர்ஜியுமே வந்து வேஸ்ட்டாக இல்லாமல் ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. when an object is thrown upwards, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மேலே போடும்போது அதோட கைனட்டிக் எனர்ஜி கோஸ் ஆன் டிக்ரீசிங். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஃபாஸ்ட்டாக போகும், அப்புறம் போக அந்த தூக்கி போகிற பொருள் வந்து ஸ்லோவாகிட்டே இருக்கும். அண்ட் கான்சிக்வென்ட்லி பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். அது வந்து ஸ்லோவாக போகுது இல்லை, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்றது நினைக்கும்ல. ஸோ அந்த எனர்ஜி வந்து அதிகமாகிட்டே இருக்குது. when it reaches the highest point, இப்போ ஒரு பொருளை வந்து நான் இங்கேருந்து கீழேருந்து தூக்கி போடுறேன் அப்படின்னா அது ஹையஸ்ட் பாயிண்டில் போயிட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், அதுக்கு வந்து கம்ப்ளீட்லி அது பொட்டென்ஷியல் எனர்ஜி. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் நேரம் அங்கே நிற்கும்ல, ஒரு பாயிண்ட் 0.0001 செகண்ட்ஸ் அது அங்கே நின்றுட்டு தானே இப்படி வரும். அப்போ இதோட ஃபுல் எனர்ஜியும் ஹையஸ்ட் பாயிண்டில் எனக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. சிமிலர்லி அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து திருப்பி வந்தது அப்படின்னா when the object falls back from the height, அந்த ஹைட்லேருந்து திரும்பி வரும்போது அதோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் அது என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக வரும் கரெக்டாக. அப்போ அதோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சைமல்டேனியஸாக இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி இங்கே வந்து ஹையஸ்ட்டாக இருந்தது. ஓகே, அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஹையஸ்ட்லேருந்து கம்மியாகிட்டே வரும். கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும், பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து கம்மியாகும். கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ். அதே மாதிரி அது வந்து கிரவுண்டை வந்து டச் பண்ண உடனே, பிகாஸ் இப்போ அந்த கிரவுண்டை வந்து டச் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இட்ஸ் எனர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி கைனெட்டிக். பிகாஸ் அது வந்து எனக்கு என்ன ஆகுது, நல்லா அது ஃபுல் ஃபோர்ஸ் அதோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுல்ல. திருப்பி அது கிரவுண்டில் வந்தோடனே அது வந்து ஃபுல்லாகவே கைனெட்டிக் எனர்ஜியை வந்து இந்த கிரவுண்ட் மேலே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த when it touches the ground its energy is completely kinetic ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும்ல, இதிலெல்லாம் வந்து எனக்கு போத் கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்குது, பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். என்னென்னா இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு ஹைட்டில் இருக்குது, ஏபிசி அப்படிங்கிற 3 பொசிஷன் இருக்குது. இந்த ஏங்கிற பொசிஷன் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், கைனெட்டிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பொட்டென்ஷியல் எனர்ஜினா யூன்னு சொல்லுவோம், எம்ஜிஹெச் அப்படிங்கிற ஃபார்முலா தானே. ஸோ அப்போ எம்ஜிஹெச் அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு நகராது, லைக் ரொம்ப தூரம் போயிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பாயிண்ட்லேயாவது எனக்கு அது நகராமல் இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி 0. அப்போ மொத்த எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி 0னா வெறும் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இன்டர்மீடியட் பொசிஷனுக்கு வரலாம் ஓகேவா. இது வந்து y அப்படிங்கிற டிஸ்டன்ஸை தாண்டி வந்துருச்சுன்னா இப்போ எனக்கு இன்டர்மீடியட் ஆக எனக்கு என்ன சொல்லலாம், எனக்கு அங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்கும். அதனால தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி not equal to 0, kinetic energy not equal to 0. இப்போ இந்த இடத்துல எனர்ஜி பொறுத்தவரை பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ அடுத்தது இன்னும் கீழே வரும்போது எனக்கு நான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இந்த y டிஸ்டன்ஸ் போயிடுறதா எனக்கு பேலன்ஸ் இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ h மைனஸ் y தான் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருந்ததில் இப்போ இந்த இடத்துல வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 0 ஆகிடும். இப்போ அந்த அப்படியே ஃபாஸ்ட்டாக இந்த கைனெட்டிக் எனர்ஜி 0லேருந்து எனக்கு என்ன ஆகுது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0 இருந்தது, அப்புறம் நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது, அதிகமாகிட்டே வருது. அப்போ கீழே வரும்போது டோட்டலாக கைனெட்டிக் எனர்ஜி வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ இந்த இடத்துல பொறுத்தவரை எனர்ஜி அப்படிங்கிறது சொல்லும்போது நம்ம கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அதுதான் அங்கே இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்தது இந்த பாடி ரீச்சஸ் த கிரவுண்ட், ஒரு பாடி கிரவுண்டை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதோட கைனெட்டிக் எனர்ஜிலாம் வந்து அதர் ஃபார்ம் ஆஃப், இப்போ ஒரு பொருள் மேலே தூக்கி போட்டு கீழே வருது அப்படின்னு சொன்னோடனே அது கீழே குதிச்சோடனே எனக்கு என்ன ஆகும், அதோட கைனெட்டிக் எனர்ஜிலாம் வேறு அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாறும். லைக் நம்ம ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா சவுண்ட் எனர்ஜி இருக்கலாம், அல்லது அது கீழே விழுந்துச்சுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகலாம், அல்லது லைட்டு, அல்லது அந்த பாடி வந்து அது எப்படி இருந்ததோ அதோட டிஃபார்மேஷன் ஆகலாம். இப்போ ஒரு பாறையை மேலே பொட்டி கீழே வந்ததுன்னா என்ன ஆகிடும், அது வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி டிஃபார்மேஷன் ஆஃப் த பாடியும் நடக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் எனர்ஜி
ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நடக்குது. பிகாஸ் ஒரு இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்குது, அடுத்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகிட்டே வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வந்து இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. அப்போ த சம் ஆஃப் த கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேர்க்கும்போது அதுதான் வந்து டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு எனர்ஜியை மெஷர் பண்ணுவீங்களே, இந்த இடத்துல வர எனர்ஜியும் இந்த இடத்துல வர எனர்ஜியும் இந்த இடத்துல வர எனர்ஜியும் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே வந்து மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தட் இஸ் த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், இம்ப்ளைங் தட் டோட்டல் எனர்ஜி வந்து அப்போ கன்சர்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜியே இல்லை, கைனடிக் எனர்ஜி இல்லை, பட் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லை, பட் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜி வரும்ல, அது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது டோட்டல் எனர்ஜி வந்து கன்சர்வ் ஆகிருக்கு. இதை தான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எனர்ஜியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. அது நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலேருந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அட் ஐசோலேட்டட் சிஸ்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஐசோலேட்டட் சிஸ்டம் தானே. எங்கே இருந்தாலும் சரி அதோட எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அட் அ ஹைட், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஹைட் ஒரு ஹைட்லேருந்து ரெஸ்ட் அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து வருது அப்படின்னா டோட்டல் எனர்ஜி வந்து எனக்கு பியூர்லி பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் 0 அட் ஹைட். எனக்கு டோட்டல் எனர்ஜி வந்து எனக்கு என்னவாக இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி வந்து அந்த 0வாக இருக்கும் அந்த ஹைட்டில். அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த y அப்படிங்கிற டிஸ்டன்ஸை தாண்டி வரும்போது த பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியும் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். பட் அந்த டோட்டல் எனர்ஜி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் மெஷர்ட் அட் ஹைட். அதாவது இப்போ இங்கே என்ன எனர்ஜியை வந்து நமக்கு வந்ததோ அதே எனர்ஜி தான் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். பட் ஆனால் இந்த டோட்டல் எனர்ஜி வந்து சேமாக இருக்கும். இங்கே என்ன எனர்ஜி இருந்ததோ அதே எனர்ஜி தான் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்டை டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 0 ஆகிடும், டோட்டல் எனர்ஜி வந்து கைனெட்டிக் ஆகிடும். கரெக்டாக? பொட்டென்ஷியல் எனர்ஜி 0 ஆகிடும், அந்த டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சம் பார்க்கலாம். என்னென்னா எக்ஸாம்பிள் 4.13. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 1 kg மாஸில் இருக்குது, அது வந்து 10 மீட்டர் ஹைட்லேருந்து அது வந்து விழுது. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, டோட்டல் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் ஹைட் 10 மீட்டர், அது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் 10 மீட்டரில் ஹைட்டில் இருக்கும்போது அதோட டோட்டல் எனர்ஜி என்னென்னு கேட்குறாங்க. அடுத்தது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹைட் 4 மீட்டரில் இருக்கும்போது அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னென்னு கேட்குறாங்க. அதோட ஹைட் வந்து 4 மீட்டரில் இருக்கும்போது அதோட கைனெட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அது கிரவுண்டை ஹிட் பண்ணோன்னே அது ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ அந்த டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அந்த மோஷன் ஃபுல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோமா. அப்போ ஹைட் வந்து 10 மீட்டராக இருக்கும்போது ஹைட்டு 10 மீட்டரில் இருக்கும்போது எனக்கு என்ன தெரியும், டோட்டல் எனர்ஜி வந்து என்டையராக பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த டோட்டல் எனர்ஜி வந்து ஃபுல்லாகவே பொட்டென்ஷியல் எனர்ஜி தான், அதில் வந்து கைனெட்டிக் எனர்ஜியே இருக்காது. கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு 0வாக இருக்குல்ல, அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்போ என்ன சொல்கிறோம், எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு U. அந்த Uங்கிறது என்னது, mgh அப்படின்னு வரும். ஓகேவா? சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த 10 மீட்டர் ஹைட்டில் இருக்குது, இங்கே இருக்குது அந்த பொருள் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு டோட்டல் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாஸ் வந்து என்னது, மாஸ் வந்து 1 kg அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா. அடுத்தது கிராவிட்டி வந்து நம்ம 9.8, அது வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். ஹைட் வந்து 10 மீட்டர். ஸோ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 ஜூல்ஸ் அப்படின்னு வரும். முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வென் இட் இஸ் அட் ஹைட் 4 மீட்டர். இப்போ அதில் வந்து 4 மீட்டர் ஹைட்டில் இருக்கும்போது அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு வேளை இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது, 4 மீட்டர் ஹைட்டில் இருக்கும்போது அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னென்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது, U is equal to mgh அப்படின்னு சொல்கிறது. mங்கிறது 1, கிராவிட்டிங்கிறது 10ன்னு வரும், h வந்து 4 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து அப்போ வரும்போது 40 ஜூல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக 4 மீட்டர் ஹைட்டில் இருக்கும்போது அதோட கைனெட்டிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதோட சிம்பிளான வே என்னென்னா, இப்போது டோட்டல் எனர்ஜி வந்து டோட்டல் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க, இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது
டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறாங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம், இப்போ எனக்கு என்ன தேவை, கைனெட்டிக் எனர்ஜி தான் தேவை. அதாவது டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. எனக்கு தேவையானது கைனெட்டிக் எனர்ஜி தான். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் இங்கே வச்சுட்டு யூ இந்த சைடு கொண்டு போகலாமா. இப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி மைனஸ் யூ அப்படின்னு வந்திருக்குமா. இப்போ நார்மலாக நம்ம என்ன பார்த்தோம், எனர்ஜி வந்து எல்லாத்துலேயுமே கான்ஸ்டன்ட். இங்கே இருக்கிற எனர்ஜி தான் இங்கே இருக்கும், இங்கே இருக்கிற எனர்ஜி தான் இங்கே இருக்கும். தட் இஸ் இந்த எனர்ஜி ஈக்குவல் டு இந்த எனர்ஜி, இந்த எனர்ஜி ஈக்குவல் டு இந்த எனர்ஜி அப்படின்றத பார்த்தோமா. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன எனர்ஜின்னு கண்டுபிடிச்சிருந்தோம், 100 ஜூல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சோமா. ஸோ அதே வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ 100 மைனஸ் இதில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ 40. ஸோ 40 அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 60 ஜூல். அப்போ 60 ஜூல் தான் வந்து இதனோட கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அல்லது நம்ம வேறு எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னது, ½ mv² அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா. ½ இன்ட்டு இதோட மாஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வியோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா மூலிமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, v is equal to √2gh அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுலேருந்து நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை நமக்கு ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ இந்த ஹைட் வந்து எனக்கு என்னது, இங்கே தரையிலேருந்து இது வந்து 4 மீட்டர் தள்ளி இருக்குது, டோட்டல் வந்து 10 மீட்டர். அப்போ எவ்வளோ தூரம் அது விழுந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். கரெக்டாக தரையிலேருந்து இருக்க ஹைட்டு தான் வந்து 4 மீட்டர். அப்போ எவ்வளோ தூரம் விழுந்திருக்கோ அது வந்து 6 மீட்டர் விழுந்திருக்கும். அப்போ அந்த 6 மீட்டர் ஹைட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2 இன்ட்டு கிராவிட்டியை நம்ம 10ன்னு வச்சுக்கலாம், இன்ட்டு ஹைட் வந்து 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 இன்ட்டு 2 வந்து 120. 120 வந்து லைக் இது v² கண்டுபிடிச்சோன்னா இது வந்து வியோட வேல்யூ தானே √120. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ v² இஸ் ஈக்குவல் டு 120 அப்படின்னு வருமா. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் v²க்கு பதிலாக இந்த 120 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 2 1 டைம்ஸ் திஸ் இஸ் 60 டைம்ஸ் வரும். அப்போ 60 ஜூல் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு 60 ஜூல் தான், இதுவும் கண்டுபிடிச்சாலும் 60 ஜூல் தான். நீங்கள் எந்த வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா. அடுத்தது எனக்கு என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when it hits the ground. அது வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடில் இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரவுண்டில் இருக்கும்போது நம்ம என்ன ஆகுது, இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க, கைனெட்டிக் எனர்ஜி தான் அதோட டோட்டல் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்டில் ஹிட் பண்ணும்போது அதோட டோட்டல் எனர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே. அப்போ இந்த இடத்துல u ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆகுது. அப்போ அந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி என்னது, ½ mv² இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி என்னது, எனக்கு அதாவது கைனெட்டிக் எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு மொத்த எனர்ஜியுமே. கரெக்டாக கைனெட்டிக் எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு மொத்த எனர்ஜியுமே. அப்போ மொத்த எனர்ஜிங்கிறது என்னது, உங்களுக்கு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 100 ஜூல். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ½ mv² ஈக்குவல் டு 100 ஜூல்னு போட்டுக்கலாம். இதில் இருந்து எனக்கு வியோட வேல்யூ தானே வேணும். அப்போ இந்த இடத்துல mv² இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். அடுத்தது இந்த m கீழே வந்துச்சுன்னா v² ஈக்குவல் டு 2 இன்ட்டு 100 டிவைடட் பை m அப்படின்னு வரும். அடுத்தது இந்த ரூட் ரெண்டுத்துக்குமே ரூட் எடுத்தோன்னா எனக்கு v இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு 100 டிவைடட் பை m. கரெக்டாக 2 இன்ட்டு 100 டிவைடட் பை mங்கிறது 1 kgன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √200 which is equal to 14.12 மீட்டர்ஸ் ஒரு செகண்டுக்கு. இப்போ இவ்வளோ மீட்டர் அந்த வெலாசிட்டியில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்ல வைக்கிறாங்க, இந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, இந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, இந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, எல்லாத்தோட எனர்ஜியும் வந்து சேம் அப்படின்றது தான் அவங்க புரிய வைக்க வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.